லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மீண்டும் இந்த டெய்லி டெய்லிஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிப்போம். 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்தை வாசிப்போம். 1 Chronicles chapter 4 verse 9 and 10. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனப்பற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினார். ஆமென். என் அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அநேக விதமான துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கீங்களா? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டத்தோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா துக்கத்தை, உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா கண்ணீரை, நிந்தை, அவமானங்களை நீக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம வேத புஸ்தகங்களை வாசித்தது போல இந்த யாபேஸுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவங்க தாய் யாபேஸை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று அவருக்கு யாபேஸ் என்று பெயரிடார். அந்த யாபேஸுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, அவன் வாழ்க்கையில் துக்கம், தரித்திரம், வேதனை, துன்பமான பலவித காரியங்கள் காணப்பட்டது. ஆனால் யாபேஸ் அந்த துக்கத்தின் மத்தியிலோ, போராட்டத்தின் மத்தியிலோ, நிந்தனைகள் மத்தியிலோ அவன் அந்த சூழ்நிலை பார்க்காதபடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவன் நோக்கி என்ன பண்ணானா? ஜெபித்தானா. பாருங்க, யாபேஸோட வாழ்க்கையில் அந்த துக்கம், வேதனை, கண்ணீர்கள் இருந்த போதிலும் அவன் சோர்ந்து போகவில்லை, மன தளர்ந்து போகவில்லை. அவன் வாழ்க்கைக்கு பிரச்சனைகளை கண்டு தோல்வி அடைந்து போகவில்லை. ஆனால் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பாவை நோக்கி ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்னா, வேதத்தில் வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தில், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். பாருங்க, யாபேஸ் எவ்வளோ கருத்தாய் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஏசப்பாவை நோக்கி அவர் ஜெபத்தை ஏசப்பா கேட்டாரா இல்லையா? வாசிக்கிறோம் கடைசி பகுதியில், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நீங்கள் கூட எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த யாபேஸ் எப்படி தேவனை நோக்கி ஜெபித்தாரோ நீங்களும் ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கை இருக்கிற இந்த துக்கம் மாறட்டும், என் வாழ்க்கை இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும், என் வாழ்க்கை இருக்கிற இந்த பிரச்சனைகள் மாறட்டப்பா, என்னை ஆசீர்வதிங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லையா, பலவிதமான தடைகள் பலவிதமான பிரச்சனைகள் காணப்படுகிறதா, இந்த யாபேஸ் அவன் சூழ்நிலை பார்க்காதபடி தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது ஏசப்பா அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அவன் எல்லைகளை விஸ்தாரமாக்கினார். எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் அவன் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அவன் எப்படி ஜெபித்தானோ, யாபேஸ் தேவனை நோக்கி எப்படி ஜெபித்தாரோ கர்த்தர் அப்படியே அற்புதம் செய்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கை இருக்கிற நிந்தைகளை பார்க்காதீங்க. இஸ்ரவேலாகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது, அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலையை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை பார்க்க போறீங்க. இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூடப்பா என் ஜனங்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இல்லைன்று கலங்கி கொண்டு இருக்காங்களோ, துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களாப்பா, பலவிதமான நிந்தைகள் அவமானங்கள் மத்தியில் காணப்பட்டாலோ அப்பா, இஸ்ரவேலின் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. நீங்கள் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொரு மீது இருந்தப்பா, உம்முடைய கரத்தினால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதம் எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ளப்பா. என் தேவன் நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. என்ன ஆசீர்வாதம் இல்லைன்று கலங்கி கொண்டிருக்காங்களோ சகல ஆசீர்வாதத்தாலப்பா என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.